அதுக்கு ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுவும் சிவகார்த்திகேயன் படம் தான். இந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா சிவகார்த்திகேயன்? ரப்பர் பந்து இல்ல, வேற ஒரு படம் சரியா? அந்த படம் ஆமா, அந்த கண்ணில் அடிபட்டு விளையாட முடியாது போயிடும். கடைசியா அந்த பொண்ணு வந்து நான் விளையாட மாட்டேன், எங்க அப்பாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, நான் போய் கிரிக்கெட் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிடுவேன். அப்ப வந்து அவன் சொல்லுவான், நீ இங்க அடம் முடிச்சு அழுது உட்காந்து இருக்கிறதுனால மட்டும் உங்க அப்பாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? தீராது. அதுக்காக எங்க அப்பா இப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் போய் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவோம். அது என்ன டைலாக்னா, நீ எது சொல்ல தந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லு, நீ எது சொல்ல தந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லு. ஏன்னா தோத்தவன் பேச்சு இந்த உலகம் கேட்காது. நீ தோத்துட்டா இந்த உலகம் உன் பேச்சா கேட்காது, ஜெயிச்சாதான் உன் பேச்சு கேட்கும். ஏன் தெரியுமா? நீ எதையும் செய்யலன்னு வச்சுக்க, அவனால செய்ய முடியல, இருந்தாலும் ஆயிரம் மட்டும் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், அவன் செய்ய முடியாது, இப்படி எல்லாம் சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கான் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஜெயிச்சுட்டு போய் சொன்னு வச்சுக்க, ஒத்து கேட்பாங்க, ஆமா இப்படி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் போல இருக்கு. அப்ப காரணம் சொல்றதை விட்டுட்டு ஜெயிச்சுக்காம ஆக்ஷன்ல இறங்கு. அதுதான் இந்த உலகத்துக்கு நீ தரக்கூடிய சரியான பதில். சோ டேக் ஆக்ஷன். வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம செயல இறங்கு. 4 மணிக்கு எழுச்சி செயல்ல இறங்கு. அதை விட்டு நான் 4 ஏஞ்சிடும் சொன்னா யாரும் நம்ப மாட்டான், நான் 4 ஜெயிச்சிடும் சொன்னா எவனும் நம்ப மாட்டான், நான் 4 வேலை பண்றேன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். செஞ்சுக்காம நீ சொல்லவே தேவையில்ல கூட உங்க நம்பி புரியுதப்ப? சோ எதுவா இருந்தாலும் டேக் ஆக்ஷன், செயலில் இறங்கு. ஓகேவா? ரைட். இப்படி செயல்ல இறங்கினா வெற்றி அடையிறது ஈஸி.